இந்த உலகத்தில் இந்த ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகம் வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உலகத்தில் வேறு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், தெரியாத விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட் வந்து உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு புது தொழில் வாய்ப்பை பற்றி நான் பேச போகிறேன். இந்த விஷயம் வந்து ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி நான் ஃபுல்லாக பேச போகிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பேச போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதுக்கான விளம்பரத்தை வந்து நான் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், என்கிட்ட இந்த ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, டிவி சேனலில் போடுவாங்க, அது மாதிரி நிறைய பேனர்ஸ் அடித்து ஒட்டுவாங்க, நோட்டீஸ் ஒட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. பட் ஆனால் இன்றைக்கி அந்த விளம்பரங்கள்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு ஆட் வருது, ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்க்குறோம். பட் ஆனால் அந்த ஆட் அப்படிங்கிறது வந்து இந்த பொருளை விற்கிறதுக்காக ஒரு வியாபாரி வந்து யூடியூப்கிட்ட என்னோட பொருளை விற்கணும், என்னோட ஆட்ஸை நீ உன்னோட யூடியூப் சேனலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு ஆட்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகமே ஃபிசிக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து டிஜிட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் இப்படி வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சைடில் கூகுள் ஆட் வருது. இந்த ஆடு வந்து இன்னொருத்தர் வந்து கொடுக்கப்பட்டு கூகுள் போடப்பட்ட ஆட்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வருது. அப்புறம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதங்களில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பொருளை விற்கணும், நான் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், அது மட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட அமேசானில் நீங்கள் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணணுன்னாலும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே அனைத்துமே ஆன்லைனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வர்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சினா அப்படின்னா என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டேன். ஆன்லைனில் உங்களோட பொருளை விற்கிற விஷயங்கள் ஆன்லைனில் என்னென்னலாம் இருக்கோ அனைத்து விஷயங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட வேலை என்னென்னா, யாருக்கெல்லாம் அந்த பொருளை வந்து ஆன்லைனில் விற்கணுமோ, யாருக்கெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமோ அவங்களுக்கான சர்வீஸை பண்ணி கொடுக்குறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி ஆன்லைனில் எக்கச்சக்க கோர்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக. அது படித்து முடித்தா போதும், நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வைக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் வச்சுட்டேன், எனக்கு எப்படி இதுலேருந்து லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்காக வர்றாரு அப்படின்னா, அவர் 1000 ரூபீஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான சார்ஜுக்கு வந்து 20% நீங்கள் கமிஷன் சார்ஜ் பண்ணலாம். எங்களோட மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட இன்றைக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து இப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த விஷயத்தை உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வேகமாக வளரும். அதுக்கான பர்பஸை வந்து நீங்கள் புரிய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக உங்களோட பிஸ்னஸ் மாறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து மக்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடியாஸை பற்றி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க முன் வருவாங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. இன்றைக்கி வந்து பழைய விதமான பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். இது நம்மளோட சேனல் சிவகாசி பையன் அப்படிங்கிற சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த புதிய வேலைவாய்ப்பு, அந்த தொழில் வாய்ப்பு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.